விழிநீரும் இமை தாண்ட குளியார்த்தே கடலானது மறந்தான் உன்னை நீ நாளில்லையே அன்பு பொய்யில்லையே. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரபியில் பார்த்துருப்பீங்க. ப்ரபியில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் ஃபீல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி நீங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதா நம்ம வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வந்து புது நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கனெக்ட் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தா மட்டும் தான் நான் சொல்கிற ஒவ்வொரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி நீங்கள் வீடியோ வந்து ரொம்ப பக்கமாக நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ டைம் வந்து அலைட் மோஷன் அப்ளிகேஷன் தேவை. இதுக்கான ஆப்க்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் வந்துருப்பேன். கீழே அந்த ஆப்பில் நீங்கள் வந்து ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட என்ட்ரன்ஸ் பேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கீழே ப்ளஸ் சைன் பார்த்தாலும் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண இந்த வீடியோ பார்த்தா புக் மார்க் ஒரு ஷேகர் ப்ரெஸ் வச்சு நான் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். இதில் புக் மார்க் பர்சனுக்கு மட்டும் பார்த்தா வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு வீடியோ வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிட்டு புக் மார்க் பர்சன் வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா ஒரு இமேஜில் பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். இந்த இமேஜை வந்து நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் நான் வந்து நெக்ஸ்ட் சொல்கிறேன் எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு. நெக்ஸ்ட் மேலே பார்த்தா ஒரு லிரிக்கில் இருக்கும். இது மட்டும் உங்களுக்கு வந்து புக் மார்க் பர்சன் இம்போர்ட் பண்ணோன்னே இருக்கும். நெக்ஸ்ட் மேலே நான் பார்த்தா கரெக்டாக இருங்க. நான் வந்து புக் மார்க் செலக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டாக அந்த 14:29 லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து ஆட் பண்ணிங்களா இமேஜ் புக் மார்க் பர்சன் வந்து இருக்காது. இதே இமேஜ் உங்களுக்கு வந்து வேணும்னா இதுக்கான ஃபுல் இமேஜ் பார்த்தா நான் வந்து டெலகிராமில் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம டெலகிராம் உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிட்டு இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணி வந்து இதே மாதிரி வீடியோ எடிட்டிங்க நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு யார் இமேஜை வச்சு யூஸ் பண்ணி எடிட் பண்ணிங்களா இருந்தால் அவங்க இமேஜ் நீங்கள் வந்து ஆட் பண்ணி எடிட் பண்ணோம். ஸ்டார்டிங் இமேஜ் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபஸ்ட்டு இந்த இமேஜ் செலக்ட் பண்ணி இந்த லேர் காப்பியில் போய்ட்டு காப்பியில் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் கிளிக் பண்ணிட்டு மேலே தெரியாது செலக்ட் பண்ணிட்டு ஃபில் காப்பி கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த இமேஜில் செலக்ட் பண்ணிங்க. கரெக்டாக லாஸ்ட் வரைக்கும் கரெக்டாக வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணி கரெக்டாக லிரிக் முடிகிற வரையும் நீங்கள் வந்து அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. கரெக்டாக அந்த இமேஜ் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ அந்த லேயர் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு பேஸ்ட் ஸ்டைல் லாஸ்ட்டு ஒரு ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணிட்டு இந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிட்டு பேஸ்ட்ன்ற கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த இமேஜ் பார்த்தா உங்களுக்கு மூவ் ஆகிறதோட கரெக்டாக உங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஆட் ஆகிடும். கரெக்டாக நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணால் கரெக்டாக உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து மூவ் ஆகும். நெக்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண இமேஜ் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி கீழே கரெக்டாக நீங்கள் வந்து லிரிக்கே வந்து ஸ்க்ரோல் பண்ணி எடுத்து வந்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து லிரிக் வந்து ஃப்ரண்டில் வந்து ஷோ ஆகும். நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து இமேஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து எப்படி எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக நீங்கள் 15:00 லாஸ்ட் டைம் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணலாம். எப்படி இமேஜ் ஆட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு இடத்துல வந்து இமேஜ் ஆட் பண்ணியாமல் அதே மாதிரி நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக புக் மார்க் வச்சு க்ரீன் கலர் ப்ளஸ் செலக்ட் பண்ணிட்டு மீடியா ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக் இமேஜ் வந்து ஆட் ஆகிடும். மேலே 3 டாட் செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனி வந்து கிளிக் பண்ணால் இமேஜ் வந்து ஃபுல்லாக செட் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ஏர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் புக் மார்க் போயிட்டு இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் அதனால் கிளிக் பண்ணி வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணிங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இமேஜ் தான் இங்கே தேர்ட் ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ரா இமேஜ் நீங்கள் கட் பண்ணி எடுத்துங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் நான் எப்படி கரெக்டாக அந்த புக் மார்க்கில் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணி இமேஜ் ஆட் பண்ணி நம்ம வந்து ஷேக் ஆப் ஆட் பண்ணலாம். எப்படி ஆட் பண்ணலாம் பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆப் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ஷேக் ஆப்பில் இருக்கும். கரெக்டாக அந்த லேசர் எப்படி அந்த எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. கரெக்டாக இந்த எஃபெக்ட் ஆட் பண்ண சொல்ல மட்டும் இமேஜ் வந்து பேக்கில் இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து பார்த்துங்க. கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் வந்து இது மாதிரி ஃபில் கம்பல்சரியாக இருக்குது. ஃபில்லாக நீங்கள் வந்து செட் பண்ணிடக்கூடாது. இதே மாதிரி கரெக்டாக ஆஃபில் பாதி வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ இந்த லேஸ் செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு இமேஜ் இருக்கும் 15:23 கரெக்டாக இப்போ இந்த இமேஜில் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் காப்பி பண்ண எஃபெக்ட் வந்து ஃபஸ்ட் எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த எஃபெக்ட் வந்து கரெக்டாக ஷோ ஆகும். நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து ஷேக் ஆட் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி செகண்ட் ஓவரில் இருக்கும். இப்போ அந்த லேஸ் செலக்ட் பண்ணி எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. காப்பி பண்ணி எடுத்து நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக பார்த்தா 17:15 ஒரு டைம் இருக்கும். கரெக்டாக இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க எஃபெக்டாக. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். அதை ஸ்க்ரோல் பண்ணுவாங்க. கரெக்டாக 21:07 கரெக்டாக அந்த இமேஜில் இருக்கும். இந்த எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணோன்னே தேர்ட் ஓவரில் இருக்கும். கரெக்டாக அந்த லேஸ் எப்படி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 19:26 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான எஃபெக்ட் வந்து நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 27:08 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜ் வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு திரும்பி வந்து ஷேக் ஆட் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணிங்க. அப்போ வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ தான் 4th ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க.
நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி புக் மார்க் வந்து ஒன்ஸ் மோர் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21:19 ஒரு டைம் லைனில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு இமேஜாக இருக்கும். இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து ஷேர் பர்சன் வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு எஃபர்ட்டில் இருக்கும். அந்த லேசர் எப்படி அந்த எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 3CC இருக்கும். அதில் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி லேயர் காப்பியில் போய்ட்டு காப்பி 3ல வந்து கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து திரும்பி வந்து புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிட்டு இப்போ வந்து ஸ்டார்டிங் வச்சுங்க. ஸ்டார்டிங் வந்து ப்ளஸ் செலக்ட் பண்ணி லேயர் காப்பியை செலக்ட் பண்ணிட்டு பேஸ்ட் 3ல கிளிக் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 23:23 ஒரு டைமில் ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி அந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ண மேலே தெரியும் போல் ஏஆர் ஆஃப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டாக செக் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் பட்டன் கிளிக் பண்ண சொல்ல வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சுன்னு சேவ் அண்ட் ஆஃப் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ நம்பி பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.